அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் அவருக்கு எதிராக மீண்டும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் அக்கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு உச்சகட்ட குழப்பம் நிலவுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை மீறி புதிய அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யும்படி சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி கடிதம் வழங்கினார். மேலும் SP வேலுமணி, CV சண்முகம் ஆதரவு அதிமுக மாவட்ட செயலாளர்களின் பதவியை பறித்தார். சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் அவருக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்நிலையில் சேலம் மாநகர் முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மீண்டும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பதால் அக்கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் அவருக்கு எதிராக மீண்டும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் அக்கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு உச்சகட்ட குழப்பம் நிலவுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை மீறி புதிய அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யும்படி சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி கடிதம் வழங்கினார். மேலும் SP வேலுமணி, CV சண்முகம் ஆதரவு அதிமுக மாவட்ட செயலாளர்களின் பதவியை பறித்தார். சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் அவருக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்நிலையில் சேலம் மாநகர் முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மீண்டும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பதால் அக்கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.